வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரையை வச்சு ஒரு அட்டகாசமான சூப் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ரொம்ப சிம்பிளா இருக்கும். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு. ஒரு பேன் அடுப்புல வச்சு 2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம், அறுக்கின வெங்காயம் 1/2 கப், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிங்க, அதான் நல்லா இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டை தட்டி வச்சிருக்கேன், அப்படியே சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்ப தக்காளி ஓரளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி ஒரு 1/2 லிட்டர் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுறலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆச்சுங்க, ஓபன் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம முருங்கை இலையை நல்லா கிளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கோம், இதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காயம். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும். மூடி போடாம அப்படியே கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா சீரகத்தூள். அவ்வளவுதாங்க, ஒரு அருமையான ஆரோக்கியமான இரும்புச்சத்து நிறைந்த முருங்கைக்கீரை சூப்பு ரெடிங்க. அருமையான முருங்கைக்கீரை சூப் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன், சிம்பிள் அண்ட் ஈஸியா. இது நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்துட்டு இருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பை.